மிக்சர் ஜாரில் பட்டர் கேக் ரெசிபி பண்ணலாமா? அதுக்கு 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் சுகரை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும். 2 ஹவர்ஸ் முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்புறம் ரெட் எக்கு, வெனிலா எசன்ஸ். இது நம்ம ஓவன் செட்டப்பில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஸ்டாண்ட் வச்சு செட் பண்ணிக்கலாம். 10 ஹவர்ஸ் முன்னாடி லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருங்க. கேக் டின்ல பட்டர் கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பரை வச்சு ஓரமாக வச்சிருங்க. இனி மிக்சர் ஜாரில் பட்டர் போட்டு பல்ஸ் மோட்லேயே பீட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணுங்கள். ஓவராக பீட் பண்ணிடக்கூடாது. ஜார் ஹீட் ஆகி டெக்ஸ்டர் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. தென் ஒரு எக்கை ஆட் பண்ணி பல்ஸ் மோட்லேயே எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இனி பீட்டான மிக்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சல்லடையில் ஒரு கப் மைதா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட் எல்லாம் சளிச்சு சேர்த்துக்கோங்க. ஓவராக போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணால் கேக் ஹார்ட் ஆகிடும். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிறது வர மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். கன்சிஸ்டன்சி பார்த்து மில்க் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இனி கேக் டின்னில் மாற்றி ஓவன் செட்டப்பில் 30 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணால் வீடு ஃபுல்லாக கேக் ஸ்மெல்லாக இருக்குங்க. இது பட்டர் கேக்னால டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். ஸ்மெல்லும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி கேக் டின்னில் இருந்து அன்மோல் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டான ரிச்சான டேஸ்ட்டில் பட்டர் கேக் ரெடி. இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.